ஓய்வு நாளிலே நாங்கள் இங்கு கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நாங்கள் முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடி என்ன நோக்கத்தோடு எங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை இன்று நீர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை திருப்தி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம். அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் செய்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் செய்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதையன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார்.
அவர் ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா. 100 பாடலை பாடுவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பால் உள்ளம் பொங்குவே. ஏசையா உந்தன் அன்பால் உள்ளம் பொங்குவே. பரிசுத்தமே பரவசமே பரணேசருளே வரம் போருளே. பரிசுத்தமே பரவசமே பரணேசருளே வரம் போருளே. தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ. தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ. உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பிதின நடத்துகிறீ. நூதன சாலேமில் சேர்த்திடுவீ. நிரப்பிதின நடத்துகிறீ. நூதன சாலேமில் சேர்த்திடுவீ. உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கெட்டெங்கும் அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
என் முன் செல்லும் சமூக எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் சமூக எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னை தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னை தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. வானம் பூமி ஒளிந்து போகலாம், என் வார்த்தை ஒருபோதும் ஒளியாது என்றார். Thank you Lord. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இயேசுவின் மகான் பீதே அதை நாளும் அறியலாகுமோ. இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பீதே அதனாலும் அறியலாகுமோ. இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம் அறியலாகுமோ. இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இணை ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். சொன்னதை நிறைவேற்றுகிறவர், யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. அப்படியே அவருடைய பிரசன்னத்திலே அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவருடைய பிரசன்னத்தை வரவேற்போமா? Thank you Lord. இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன
பிரசனம், தேவ பிரசனம், 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 தேவ பிரசனம். ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசனம், பிரசனம், தேவ பிரசனம், 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 தேவ பிரசனம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசனம், பிரசனம், தேவ பிரசனம், 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 தேவ பிரசனம். ஹல்லேலூயா. Thank you Lord. உம்முடைய மகிமையிலே குறைகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. என் ஆத்மா பாடும் ரட்சகதேவா, நீர் எத்தனை பெரியவர். என் ஆத்மா பாடும் ரட்சகதேவா, நீர் எத்தனை பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். வேதம் சொல்கிறது, பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றார். Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord. நன்றியோடு அவரை துதிப்போம். Thank you Jesus. Thank you Lord. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே அந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே அந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார்.
எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரகாசிப்பிக்கிற ஒளி, மெய்யான ஒளி அவரே. Thank you Lord, thank you Lord, hallelujah, thank you Jesus. தேவனுடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்போமா? கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போமா? Thank you Lord, thank you Lord, hallelujah. ஆவியானவர் ஆளுகை செய்கிறவர், ஆட்கொண்டு நடத்துகிறவர். Thank you Jesus. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். வரவேண்டும் தேவாவியே எங்கள் மத்தியிலே, வரவேண்டும் தேவாவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் திரும்ப உங்களிடத்தில் வருவேன் என்றார். நம்முடைய மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசுவாய் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அவர் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். அவர் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இரவு ஒரு வல்லமையை தரித்துக் கொள்ளுகிற இரவு இந்த இரவு. Thank you Lord, hallelujah, thank you Jesus, thank you Lord. கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கதரும் உன் சத்தம் கேட்டார். கடல் புயல் அதட்டுவார். எப்பேரும் போரினிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார். எப்பேரும் போரினிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார். திக்கற்ற பிள்ளை எல்லாருக்கும் உற்ற தந்தை நான் என்பார். ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன பயம் மனமே. ஒருபோதும் மறவாத உண்மை
உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை மனமே? கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கதரும் உன் சத்தம் கேட்டார். கடல் புயல் அதட்டுவார். எப்பெரும் போரினிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார். எப்பெரும் போரினிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார். திக்கற்ற பிள்ளை எல்லாருக்கும் உற்ற தந்தை நான் என்பார். ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை மனமே? ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை மனமே? தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீரை துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், நடத்துவார். ஏந்தினேன் சுமந்தேன் தப்புவித்தேன் என்று சொல்லுகிறவர் இனியும் நடத்துவார். பாவ நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலைங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம், இந்த ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வசனம் கொடுப்பார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். கட்டளிடவில்லையா? அல்லேலூயா. இதுதான் அந்த மாசத்துக்கு வாக்குத்தத்தம். இதுல கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்காரு? கட்டளையிடவில்லையா. நீ என்ன பாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லவில்லையான்னு சொல்லல, என்ன சொல்லியிருக்கு? கட்டளையிடவில்லையா. கட்டளைன்னா என்னன்னா ஆர்டர். கட்டளைன்னா என்னது? ஆர்டர். இது கமாண்ட், உத்தரவு அதான் சொல்லலாம். ஆணை, ஆணைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்டர், ஒரு அதிகாரம் உள்ள ஒரு இடத்திலிருந்து வருகிற ஒரு ஆர்டர். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, யோசுவாவை பார்த்து கலங்காதே திகையாதேன்றாரு. அப்படின்னா அவனுக்குள்ள கலக்கம் இருக்கு, அவனுக்குள்ள திகைப்பு இருக்கிறது, அவனுக்குள்ள பதட்டம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. அதனால அவனை பார்த்து சொல்றாரு, பதறாதே, திகையாதே, கலங்காதே. இப்போ ஒரு மனுஷன் இதே வார்த்தையை சொல்றதுக்கும் கர்த்தர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, அவர் மனுஷன் பயப்படாதேன்னு சொன்னாலே நமக்கு பயம்தான் வரும். பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க அப்படின்னா உடனே பயம் போயிருமா? போகாது. ஆனால் கர்த்தர் பயப்படாதேன்னு சொன்னா அவர் அந்த பயத்தை போக்குவதற்கான ஒரு தைரியத்தை அவருடைய வார்த்தையிலே நமக்கு கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. அப்போ வார்த்தையில் கொடுக்குறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணி வச்சிடுறாரு? மாற்றி வைத்து விடுகிறார். அல்லேலூயா. அதுதான் அர்த்தம். யோசுவா, இந்த யோசுவாவின் தலைமையில தான் 31 ராஜாக்களை சங்கரித்தார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிதான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டிருப்பான். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லிட்டாரு, ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு. அப்போ நம்ம யுத்தம் இன்னைக்கு மனிதர்களோடு இல்லை. பிசாசு வந்து மனிதர்களை ஏவி விடுவான். பிசாசு என்ன பண்ணுவான்? மனிதர்கள் மூலமா பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனால் அதில் ஜெயத்தை நமக்கு கர்த்தர் தருகிறார். அதான் போட்டுக்கு, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாய் இரு. சொல்லும் போதே என்ன வந்துடும்? அப்படியே பலன் வந்துடும், பலம் வந்துடும், ஸ்ட்ரென்த் வந்துடும், திட மனது வந்துடும். பதட்டம்லாம் போய் திட மனது நமக்குள்ள வரும். ஏன்னா சொல்லி இருக்கிறவர் யாரு? கர்த்தர். சொல்லி இருக்கிறவர் தான் கூடவும் இருக்கிறவர். அல்லேலூயா.
சொல்லிட்டு நீ செய்யன்னு விட்டுட்டு போறவர் இல்ல, சொல்லிட்டு நம்ம கூட இருந்து செய்யறத பார்க்கிறவர். அல்லேலூயா. செய்ய வைக்கிறவர், செய்கிறதை பார்க்கிறவர். அதுதான் இந்த மாதத்துல அவர் தான் நம்மோடு கூட இருக்க போகிறார். அப்ப இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, புதியவைகளை சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. சுதந்திரிக்க போறோம். கான்கர், சுதந்திரம்னா என்னது? போய் இந்த வேற என்ன ஒரு ராஜா அலெக்சாண்டர் என்ன பண்ணா, 33 வயது நினைக்கிறேன் மரிக்கும் போது, 37 வயது மரிக்கும் போது. அதுக்கு முன்னாடியே பல தேசங்களை என்ன பண்ணிட்டான், அவன் சுதந்திரிச்சிட்டான். அந்த மாதிரி நம்மளை கர்த்தர் சுதந்திரிக்க அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எதை சுதந்திரிக்க அழைக்கிறார்? எதெல்லாம் நம்மளை மேற்கொள்ள பார்க்குதோ, அல்லேலூயா, எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நம்மளை மேற்கொள்ள பார்க்குதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? மேற்கொள்ள போகிறோம். அதெல்லாம் ஓவர் கம் பண்ண போறோம், சுதந்திரிக்க போறோம், கான்கர் பண்ண போறோம். அல்லேலூயா. அதனால இந்த மாசம் அப்படிதான் இருக்கும். யோசுவாவின் தலைமையில தான் வார்த்தையில இருந்தது செயல் வடிவத்திற்கு வந்தது. அல்லேலூயா. அது வரைக்கும் பாலுந்தேன் ஓடுற தேசம்னு கேட்டு அவனுக்கு காது வலி வந்துருச்சு. அவனுக்கு எப்படா கூட்டு போவீங்கன்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் யோசுவாவை எழுப்பினாரு. அல்லேலூயா. மோசேயை தான் அழைச்சாரு. மோசேயை இப்ப மரிச்சு போயிட்டாரு. உடனே உங்களுக்கு எல்லாம் கேள்விக்குறி, எப்படி இந்த இடத்துக்கு போவோம்? மோசே தானே எகிப்திலிருந்து கூட்டு வந்தது. ஆனா கர்த்தர் யோசுவாவை எழுப்பினார். யோசுவாவின் தலைமையில பேப்பர்ல இருந்ததெல்லாம், டாக்குமெண்ட்ல இருந்ததெல்லாம் லேண்டா மாறிச்சு. அல்லேலூயா. சுதந்திர வீதங்கள் உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்ப இந்த மாதம் அப்படிதான் சுதந்திர வீதங்கள் உண்டாகிற மாதம். அதனால அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லவில்லையான்னு சொல்லல. என்ன சொல்றாரு? கட்டளை. அவர் ஒரு பெரிய ராஜாதி ராஜா, எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா அவர் தான். அல்லேலூயா. அவர் கட்டளை இட்டால் அந்த கட்டளை நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. கிதியோன் ஒருத்தர் இருந்தான். அவன் சொன்னா, நான் பயந்து, எதிரிகளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவன். அவனை தேடி வந்து கர்த்தர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்ப நமக்கு தெரியாதது அவருக்கு தெரியும், நம்மளை பத்தியே. அல்லேலூயா. நமக்கு தெரியாததெல்லாம் அவர் வெளியே கொண்டு வருவார். அப்ப இந்த மாசத்துல நீங்களே பாப்பீங்க, நானா இதெல்லாம் செஞ்சிருக்கேன், என்னை கொண்டா கர்த்தர் இதெல்லாம் செய்தாருன்னு ஆச்சரியப்படுற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சுதந்திர விதங்கள் உண்டாகும். அதுதான் இன்னைக்கு பிரசங்கமே, அதுதான் பிரசங்கமும் அதை பத்தி தான். ஆனா இது இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவம் யோசுவா 1:9. அல்லேலூயா. இப்ப நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக சொல்லலாம். ஆதியாகமம் 22 அதுல 17வது வசனம். ஆதியாகமம் 22:17. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து இல்ல, என்ன போட்டிருக்கு? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே, அல்லேலூயா, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. யோசுவா காலத்துல அதான் நடந்துச்சு, போய் சுதந்திரிச்சான். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை, அப்படின்னு என்ன அர்த்தம்? கூடுமான வரை சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள் போல. முதல்ல இதுல சத்துருக்கள்னா யாரு அதை பார்க்கணும் நம்ம. அல்லேலூயா. சத்துருக்கள்னா எந்த மனுஷனும் இல்லை, எந்த மனுஷனும் நம்முடைய சத்துரு இல்லை. ஒரு மனுஷன் நமக்கு எதிராக எழும்புறான்னா அதுக்கு பின்னணியில யார் இருக்கா? அவ்வளவுதான், சிம்பிள். சும்மாலாம் யாரும் எழுத. உலகத்துல 2 தான் இருக்கு, ஒன்னு இருள், இன்னொன்னு ஒளி. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே இந்த 2ஆல தான் இயக்கப்படுறாங்க. யாரும் தற்செயலா தானா தெரியாம வேண்டும் என்றே எல்லாம் யாரும் செய்யறதே இல்ல. இயேசு சமாதான பிரபுன்னு போட்டிருக்கு. அப்ப பிசாசு என்னது? அதுக்கு ஆப்போசிட்டா வச்சுக்கோங்க. சமாதானத்தை கெடுக்கிறதா அவன் வேலை. அப்ப இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றது? அந்த மனிதரை போய் நம்ம எதிர அந்த மனிதனோட சண்டை போடுறத விட எது பெஸ்ட்? இதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு? இந்த கல்லின் மேல் என் சபையை
கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை. அப்ப பின்னாடி என்ன இருக்கு? சில வாசல்கள், ஒரு சில வாசல்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் அதுக்கு பதில் என்ன? இதுதான், நீ அதை மேற்கொண்டு சுதந்தரிப்பாய். அல்லேலூயா. அப்ப சில சூழ்நிலைகள் எதிராக எழும்பும் போது, திடீர்னு கடல்ல புயல் வருதுன்னா அதுக்கு பின்னால யார் இருக்கா? புயல் தானா வந்துச்சுன்னா எதுக்கு அதை பேசணும்? இறையாதே அமைதலாருன்னு எதுக்கு சொல்லணும்? பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்கான், அவன் இதை என்ன பண்றான்? ஏவி விடுறான். அந்நேரத்துல இயேசு அவருடைய அதிகாரத்தை செயல்படுத்துகிறார். அதைதான் நம்மளும் செய்யணும். அல்லேலூயா. சீடர்கள்லாம் அந்த புயலினுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கான வேலையை பார்த்தாங்க. தண்ணீரை எடுத்து வெளியே ஊத்துனாங்க. தண்டு வலித்தார்கள்னு போட்டிருக்கு. எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான முயற்சியில் அவங்களாம் இறங்கியிருந்தாங்க. இயேசு தான் யார் என்கிறதை வெளிப்படுத்துற முயற்சியில இறங்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு அத மாதிரிதான் நம்மளையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை நடுவில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதன் மேல நமக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ டிராபிக் போலீஸ் இருக்காரு, அவருக்கு திடீர்னு மறதி வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் கையை நீட்ட மாட்டார்ல. அப்போ வண்டியெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கோம்? போய்கிட்டே தானே இருக்கும். அப்ப அந்த மெமரி நமக்கு இருக்கணும், நம்ம யாரு. அல்லேலூயா. அதுதான் இயேசுவுக்கு இருந்தது. இந்த இடத்துல அதான் போட்டிருக்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுதான், இதுக்கு பேர் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இதுக்கு பேர் என்னது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னன்னா, வாய்ப்பே இல்ல நடக்கிறதுக்கு, அப்படிங்கிறது நடக்கிறது. அல்லேலூயா. என்னால முடியாது, ஆனா எப்படியோ நடந்துச்சு. அதுக்கு பேர் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அதுதான் இங்க போட்டிருக்கு. நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஏன்னா காரணம் என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, நீ பெருகுவாய். காரணம் என்னன்னா, நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ரீசன் யாருன்னு நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ஐ வில் கிரேட்லி பிளஸ் யூ. அப்படின்னா என்னன்னா, பெரிய விதத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன பையன்ட்ட போய் அவன்கிட்ட போய் பெருசுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு குறிப்பிட்டதை சொல்லுவான். அதே ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் பெருசுனா அவர் ரொம்ப பெருசா சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எல்லாற்றையும் விட பெரியவர், படைத்தவர். அவர் பெருசா தான் என்ன பண்ணுவாரு? சொல்றாரு. அப்ப பெரிய காரியங்களை செய்வார்னா அவர் பார்வையில பெரிய காரியம், நம்ம பார்வையில பெரிய காரியம் அல்ல. நம்ம பார்வையில நிறைய காரியம் பெரிய காரியமா இருக்கும். அதனால சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நம்ம பார்வையில எது பெருசுன்றத கொடுக்க மாட்டாரு, அவர் பார்வையில எது பெருசுன்றத அவரு கொடுப்பாரு. அப்ப அது அவருக்கும் பெருசா இருக்கும், நமக்கும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, ஐ வில் கிரேட்லி பிளஸ் யூ. நான் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி சொல்றாரு நீங்க கேட்கலாம். இதை எப்படி ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு? ஓகே, அவன் ஏதோ நல்லா இருந்திருப்பான் போல, தெரியல நமக்கு, நல்லவனா இருந்திருப்பான் போல. உன் சந்ததியார் அப்படின்னா யாரு? இன்னும் அவன் பிறக்கவே இல்லைல்ல. கரெக்டா? ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு நல்லதை கொடுத்துட்டா நம்ம ஓகேன்னு சொல்லுவோம். இன்னும் ஒருத்தன் பிறக்கவே இல்லை, அவன் நல்லவனா கெட்டவனானே தெரியாது, அவனுக்கே இப்பவே ஆசீர்வாதம் சொல்லிடுறாரு. அல்லேலூயா. யாருக்குள்ள சொல்லிடுறாரு? ஆபிரகாம்கிட்டே சொல்லிடுறாரு. அதுக்கு பேர் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் அவனுக்காக கொடுக்கப்பட்டதல்ல, நமக்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. கொடுத்து இது உன் சந்ததிக்கு வச்சுக்க. இப்போ உங்க தாத்தா ஒரு ஏக்கர் வாங்கிட்டாருன்னா, நிலம் எஸ்டேட் வாங்கிட்டாரு, ஒரு எஸ்டேட்டை வாங்கிட்டாரு உங்க தாத்தா அப்படின்னா, அது அவராக எடுத்துட்டு போவாரு. அவருக்கு பிறகு இது யாருக்கு வரும்? உங்களுக்கு வரும். நீங்க பேரனோ பேத்தியோ உங்களுக்கு வரும். நீங்களும் விற்காம வச்சிருந்தீங்கன்னா உங்க சந்ததியாருக்கு போகும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கு? ஏதோ ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல, ஆசீர்வதிக்கவே
அப்ப அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, அது தீரவே தீராது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வச்சிருக்கிறார், அவனுடைய சந்ததியாருக்கு வைத்திருக்கிறார். அவனுடைய சந்ததியார் தான் நம்ம. அல்லேலூயா. இந்த இடத்துல 2 வார்த்தை இருக்கு பாருங்க, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும், அப்புறம் உன் சந்ததியார், சந்ததின்னு வருது, சந்ததியார். சந்ததி யாருன்னா நிறைய பேரு. சந்ததின்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், சந்ததினாலே அதுவும் நிறைய தான் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற தமிழ் வார்த்தை என்னன்னா, எபிரேய மொழியிலிருந்து நேரடியா தமிழ் வேதாவும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, ஒரு நபரை குறிக்கிறது. இன் யோர் சீட் ஆங்கிலத்தில் வருது, இன் யோர் சீட். அப்புறம் யோர் டிசெண்டன்ஸ், சந்ததியார் அப்படின்றதுக்கு டிசெண்டன்ஸ் அப்படின்னு வருது. உன் சந்ததி அப்படின்ற இடத்துல இன் யோர் சீட் அப்படின்னு வருது. சீடு தமிழ்ல சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, உன் வித்துக்குள் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதி. அது அடுத்த வசனத்துல வருதோ, அடுத்த வசனத்துல வருதுன்னு நினைக்கிறேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இதுல இந்த சந்ததி அப்படின்னு சொல்றது ஒரு நபரை குறிக்குது. அல்லேலூயா. அப்ப அந்த நபர் யாருன்னா வேற யாரும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது நமக்கு தெரியும். ஆபிரகாம் தன் குமாரனை என்ன பண்றான், பலி கொடுக்க போறான். மோரியா மலைக்கு போய் கட்டி வச்சுட்டு பலிபீடத்துல கத்திய ஓங்குறான். அந்நேரம் கர்த்தர் பேசுறாரு, கத்திய ஓங்கி அடுத்த ஸ்டெப்பு குத்தி விட்டுறாத. அல்லேலூயா. உன் பையனை கொல்றதுக்காக நான் அழைக்கல, நீ என்ன பண்ணு, பையனை ஓரமா வச்சுட்டு அங்க இருக்கிற ஆடை எடுத்துட்டு வந்து, அங்க ஒரு முட்புதர்ல ஒரு ஆடு இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வந்து உன் பையனுக்கு பதிலா பலியா செலுத்து அப்படின்றாரு. அல்லேலூயா. இப்போ இங்க இப்படி ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு கர்த்தர் சும்மா பொழுது போகாம சும்மா அப்படியே சொல்லி விட்டாரா? இல்ல, இதுலலாம் ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அதை அறியும் போது அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு வந்துடும். இதுதான் கனெக்ஷன், இதுதான் வில்லு. கர்த்தருடைய வேதம் இருக்குல்ல, இதுதான் வில். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு. யார் ஆபிரகாமின் சந்ததியார்னு யார் சொல்றது? வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறதுன்னு யாருக்கு தெரியுதோ அவன் தெரிஞ்சுக்கிட்டவன் தான் ஆபிரகாமின் சந்ததி. தெரிஞ்சு யார் விசுவாசிக்கிறானோ, விசுவாச மார்க்கத்தாரே ஆபிரகாமின் சந்ததியார். அல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போங்க, ஒருவேளை எனக்கு தெரியல, ஒருவேளை இந்த உண்மையிலேயே அந்த ஆபிரகாம் அந்த லீனேஜ்ல வந்தவன் இருக்கலாம். ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோமே, ஆபிரகாமோட பேரனுக்கு 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 அப்படியே ஒருத்தன் எவனோ ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்குவோம். ஒரு யூதன் இருக்கிறான், ஆனா அவன் இயேசு என்ன பண்ணல, ஏத்துக்கல. அந்த யூதன் என்ன பண்ணல, இயேசு ஏத்துக்கல. இப்ப நம்ம இருக்கோம், நம்ம பேரு, என் பேர் குப்புசாமின்னு வச்சுக்கோங்க, என் பேரு குப்புசாமி இருக்கேன். நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னா அவன் ஆபிரகாமின் சந்ததியார் கிடையாது, நான் தான் ஆபிரகாமின் சந்ததியார். அவனும் எப்ப இயேசுவை ஏத்துக்கிறானோ அப்பதான் அவன் ஆபிரகாமின் சந்ததியாரா வர முடியும். ஏன்னா இந்த ஆபிரகாமின் சந்ததியார் அப்படின்ற குரூப்பே மாம்சத்தின்படி வருகிறவர்கள் அல்ல, விசுவாசத்தின்படி வருகிறவர்கள். எப்படின்னா விசுவாசத்தின்படி அந்த சந்ததின்னு ஒண்ணு சொன்னேன்ல, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல. அந்த சந்ததின்ற அந்த பர்சனுக்கு கீழே தான் இந்த சந்ததியார் வருகிறார்கள். இன்னொரு வகையில சொல்ல போனா, ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன், குறையவே குறையாத ஒரு ஆசீர்வாதம். நன்மையும் கிருபையும் என்னை தொடருதுன்ற மாதிரி, பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்றத மாதிரி ஸ்டார்டிங் தான் இருக்கு, நிரம்புறது தான் இருக்கு, எண்டு அதுக்கு இல்ல. சந்தோஷப்பட தொடங்கினார்கள், எப்ப முடித்தார்கள்னு அங்க இல்ல, சாப்டர் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. வேத புஸ்தகம் தான் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு வாழ்க்கை ஃபேரி டெய்ல் மாதிரி மாறிடும். ஃபேரி டெய்ல்னா பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்லுவாங்க. ஃபேரி டெய்ல்னா என்னன்னா, எப்பயுமே அந்த கதை சந்தோஷமா தான் முடியும். அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னு தான் வரும். ஒரு ராஜா இருப்பான், ஒரு ராணி இருக்கும், இடையில ஏதோ நடக்கும், கடைசியில் அது எல்லாம் சரியாயிரும்,
இதுதான் ஃபேரி டேல். ஃபேரி டேல்னா தமிழ்ல என்ன சொல்றது, ஒரு ஒரு கதை, ஒரு நல்லா முடிகிற ஒரு கதை. சிறு பிள்ளைகளுக்குலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கதை. சின்ன பிள்ளைகிட்ட போய் அந்த நாய் செத்து போச்சுன்னு சொன்னா அது விடுமா, நம்மளை கடிச்சிடும் அது சின்ன பிள்ளை. அப்ப சின்ன பிள்ளைகிட்ட எப்படிதான் கதை சொல்லணும், பார்த்து பக்குவமா நாய் சிரிச்சுட்டே இருந்துச்சான், ஜாலியா இருந்துச்சான்னு சொல்லணும். அந்த மாதிரி பைபிள் நம்ம வாழ்க்கைய ஒரு ஃபேரி டேலா மாத்தும். அல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனை வரும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் குலங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப அந்த சூழ்நிலைகளை எப்படி நாம் கையாளுகிறோம் அப்படின்றத வச்சு, தண்ணிக்குள்ள போறோமா தண்ணி மேல நடக்கிறோமான்றத வச்சு இருக்கு, நம்ம கையாளுறத வச்சு இருக்கு. அல்லேலூயா. அப்ப உள்ளத்தில் யூதனானவனே யூதன்றதுனால என்ன சொல்ல வராரு ஆண்டவர் அப்படின்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தவரே ஆபிரகாமின் சந்ததியில ஆபிரகாமுடைய குமாரனாக வரப்போகிறார். அவர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு. கொடுத்தது அப்ப ரைட் ஓனர் யாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்காரு ஆசீர்வாதத்தை. கொடுத்தவர் இல்லாமல் கொடுத்தவரையே நான் ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப ஏத்துக்கிட்டா நமக்கு ஆபிரகாம் தெரியுமா? யாராவது பார்த்துருக்கோமா? பார்க்கல. ஆனால் நமக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மை அடைகிறது. ஹல்லேலூயா. சம்பந்தமே இல்லை. அப்ப லிங்க் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் யாருக்கு வருது? நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மளும் இதை சொல்லலாம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவேன், பெருகவே பெருகுவேன். ஹல்லேலூயா. சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பேன். ஏன்னா இது என்னால இல்ல, நான் பெரிய ஆளுன்றனால இல்ல, இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதுல ஒரு சில காரியங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 14வது வசனத்துல போட்டிருக்கு, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் அதற்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இப்படின்னா என்னன்னா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் குமாரனை போய் என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும். இப்ப இவன் ஒரு பலி எடுத்துட்டு வரான். ஆபிரகாம் ஒரு பலியை எடுத்து வரான், விறகுலாம் ரெடி பண்ணிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். வேலைக்காரர் 2 பேரை கூட்டு போறான். கூட்டு போயிட்டு மலை அடிவாரத்துக்கு வந்தோடனே, இந்த மோரியா மலைக்கு அங்கதான் பலி செலுத்தணும். அங்க வந்தோடனே அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நீங்களாம் இங்க இருங்க, நானும் என் குமாரனும் போய் பலி செலுத்திட்டு திருப்பி வருவோன்றான். ஆனா பலிய செலுத்தப்பட போறதே யாரு? இந்த குமாரன் தான். அது அவனுக்கு, இந்த வேலைக்காரருக்குலாம் அது தெரியாது. இப்ப ஆபிரகாம் பலியோட போறான். பலி யாரு? அவன் குமாரன். சரியா? குமாரனோட மலை மேல ஏறி போறான். ஏறி போயிட்டான், அந்த பலி பீடத்துல படுக்க வச்சுட்டான், கயிறை போட்டு கட்டிட்டான், விறகெல்லாம் அடுக்கி கட்டியாச்சு. விறகோட விறகு, பலிபீடம், பலி எல்லாம் ஒன்னா கட்டப்பட்டாயிற்று. இனி எஸ்கேப்பே கிடையாது. இதுதான் ஆபிரகாம் ரெடி பண்ணிட்டு போனது. ஆனா அங்க பலி கொடுத்தது எதை? பையன் இல்ல. எதை கொடுத்தா? அந்த ஆடு. ஆபிரகாம் ரெடி பண்ணானா? ஆபிரகாம் அந்த ஆடை பார்த்தானா? ஆபிரகாம் அந்த ஆடை வளர்த்தானா? ஆபிரகாம் அந்த ஆடை பிடிச்சானா? நிற்க வச்சான். ஆடு எங்க? எனக்கு அப்படியே நின்னே இருந்து பார்த்துருக்கீங்களா? முள்ளுல சிக்கி நின்னே இருக்க வச்சானா? எல்லாம் செஞ்சது யாரு? ஆபிரகாமுடைய பையனாகிய ஈசாக்கின் ரத்தம் சிந்தப்பட்டதா? படல. யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டது? அந்த ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டது. அப்ப இவன் ஒரு பலியோட போறான். ஆனா இத கர்த்தர் எடுத்துக்கிடாம அவரே உன்னை ரெடி பண்ணி, ஹல்லேலூயா, அவரே உன்னை ரெடி பண்ணி அவரே அதை பலியா செலுத்த வச்சு அதை அவரே அங்கீகரிச்சு அவரே ஏற்றுக்கொண்டார். இதுக்கு பேர் தான் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்ப என்னன்னா, எப்படி இங்க 2 பலி இருக்கோ, இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில, பிராக்டிக்கலா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில
ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று நம்ம வழி, இன்னொன்று கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழி ஒரு மிஸ்ட்ரி, தப்புன்னு தெரியாது. வனாந்தரத்தில் ஆகார் போயிட்டு இருக்கா, துருத்தியில் இருந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு, செலவழிஞ்சிச்சு. இப்ப பையனை ஓரமா வச்சுட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்ட்டு ஓரமா போய் அம்பு பாயும் தூரத்தில் போய் உக்காந்துட்டா. ஏன் அப்படி பண்ணா? அவ வழி அவ்வளவுதான், அவளோட வழி முடிஞ்சிருச்சு, இனி பாதை அங்கிட்டு இல்லை. இப்ப கர்த்தருடைய வழி திறக்குது. அதுக்கு போட்டிருக்கு கர்த்தர் ஆகாரின் கண்களை. அல்லேலூயா. அதே இடம் தான், அதே வனாந்தரம் தான். ஆனா அங்க ஒரு துறவி இருக்கிறது. அவன் தேடாம இருந்திருப்பாள, தேடாமலா இருந்திருப்பா, சுத்தி முத்தி பார்த்துருப்பாள். தண்ணி இல்லைன்னா எப்படி தேடி இருப்பா? விளக்கெண்ணைய விட்டுட்டு தேடி இருப்பா, இங்க இருக்கா இங்க இருக்கான்னு. எவ்வளவு தேடினாலும், ஏன்னா அது அவ வழி. இப்ப நம்ம வழியில போனோம்னா எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும். ஆபிரகாம் மலை மேல போனான்ல, ஆடை பார்த்தானா பார்க்கலையா? பார்த்துருந்தான்னா முதவே எதை கொண்டு வந்திருப்பான்? பையனுக்கு ஆண்டவரே இந்த இருக்கு அழகு போல. இப்ப அவனுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எதுதான் தெரியுது? அவன் பாதை மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? கண்களை ஏறெடுத்து பார்த்த போது, அதுல போட்டிருக்கு பாருங்க, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது பின்னாக புதரிலே ஒரு கொம்பில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் ஆட்டுக்கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். குமாரனுக்கு பதிலாக. அல்லேலூயா. அப்ப இது ஆபிரகாம் கண்ணுக்கு எடுத்த உடனே தெரியல. அப்படிதான் கர்த்தருடைய வழிகள் நிறைய நேரத்துல இருக்கு. நம்ம போற பாதை கரெக்ட் தான், போற பாதை கரெக்ட் தான். ஆனா அதுல நம்மளுடைய ப்ரொவிஷன், கையில் இருக்கிற தண்ணீர், கையில் இருக்கிற ஈசாக்கு, மாறனா ஈசாக்கு, இதை வச்சு நம்ம இந்த பாதையை கடக்க முடியாது. அதுக்கு தான் யெகோவா ஈரே இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரேனா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அப்ப அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார், அதை பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்களை திறக்கிறார். இது மட்டும் கர்த்தர் முதவே ஓப்பனா வச்சிருந்தாரு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் எனக்கு தேவையில்லைங்க, நானே பார்த்து போய்க்கிறேன், போயிடுவோம். அப்படிதானே? ஏன் இப்படி இருக்குன்னா, ஏன் இப்படி மறைவா இருக்கு கர்த்தருடைய வழி அப்படின்னா, இது எல்லாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியாருக்கு மட்டும்தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த பார்வை கிடைக்கும். அல்லேலூயா. இப்ப வியாதி சுகமாகணும்னா என்ன பண்ணுவோம்? மாத்திரையை வாங்கி போடுறோம். சுகமாகலாம், சுகமாகாமலும் இருக்கலாம். இதுக்கு கர்த்தர் என்ன சொல்யூஷன் வச்சிருக்காரு? இது நம்ம வழி, மாத்திரை போடுறது நம்ம வழி. கர்த்தர் இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறாரு? தழும்புகளாலே சுகமானீர்கள். தழும்புகளாலே அந்த சுகம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் வரல அப்படின்னா நம்ம அதை பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா அந்த சத்தியத்தை நம்ம இன்னும் அறியணும். அல்லேலூயா. அதெல்லாம் இன்னைக்கு சொல்லுவேன், சொல்லிதான் முடிப்பேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு வழி வச்சிருக்கிறாரு, ஆனா நம்ம வழியில தான் நம்ம போவோம். அல்லேலூயா. பாதை கரெக்ட் தான், கர்த்தர் நடத்துற பாதை தான். ஆனா இதுல இப்படித்தான் செய்யணுமா அப்படின்னா இப்படித்தான் செய்யணும் என்று இல்ல, இதை விட சிறப்பா இன்னும் நம்மளால செய்ய முடியும். அல்லேலூயா. யோனா பயணம் பண்ணா கரெக்ட் தான், பயணம் கரெக்ட், ஆனா போன திசை தவறு. உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு மீன் ஆயத்தம் பண்ணி, அந்த மீன் யோனாவை என்ன பண்ணுது?
விழுங்கி கரெக்டா அவர் பாதையில கொண்டு போய் அந்த ஊர்ல போய் சேர்க்குது, நினிவேல கொண்டு போய் சேர்க்குது. அப்ப இந்த மாதிரி கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக ஸ்பெஷலா வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆடை சிக்க வச்சிருக்கிறார் பாருங்க அந்த இடத்துல, அந்த ஆடு அங்கேயே நிக்குது. அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் இருந்ததை செய்யணும்? என்ன இதுல ஒரு சத்தியம் இருக்கு, அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம், ஆழமா போவோம். கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால முடிந்தவரை நான் புரிய வைக்க பார்க்குறேன். இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்ல போறேன். ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ரி வாத்தியாரா மாற போறேன். ஈக்குவேஷன் என்னன்னா, ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் மகன் அப்படி வச்சுக்கோ. அது ஒன்று. ஆபிரகாமின் மகன் பிளஸ் தேவ ஆட்டுக்குட்டி. இந்த இடத்துல இருக்கிறது என்னது? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப ஆபிரகாமின் அது யாரு? தேவகுமாரனாகிய இயேசு. சரியா? அப்ப அதை எப்படி சொல்லலாம்? ஆபிரகாமின் குமாரனும், ஆபிரகாமின் குமாரன்றவன் மாம்சத்தின்படி சாதாரண மனுஷன், ஆபிரகாமின் குமாரனும் தேவகுமாரனும் சேரும்போது, ஹல்லேலூயா, எங்க இந்த சேர்க்கை நடக்குது? சிலுவையிலே நாம் இணைகிறோம், இயேசுவோடு இணைகிறோம். அப்படின்னா இயேசுவோட சேர்ந்து சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களா? இல்ல. அதான் நான் சொல்றேன், சிலுவை என்பதே ஒரு சத்தியம். அப்படித்தானே? சிலுவை என்பது ஒரு சம்பவமா சத்தியமா? சத்தியம். வெறும் சம்பவம் இல்ல, சிலுவை என்பது சத்தியம். அந்த சத்தியத்தோட நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சத்தியத்தோட இணைக்கப்படும் போதுதான் அதோட பெனிஃபிட் நமக்கு வரும். அல்லேலூயா. பெரிய சொத்துங்க, பல ஏக்கருங்க, ஆனா உங்க பேரை மட்டும் வில்லுல எழுதாம விட்டாருங்க அப்படின்னா நமக்கு வருமா? சொத்து பெருசு எல்லாம் அதுதான், ஆனா அங்க ஒரு இணைப்பு இருக்கணும். அல்லேலூயா. இப்ப சிலுவை தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோட நம்ம இணைக்கிற இணைப்பு. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாமின் குமாரனும் பிளஸ் தேவ குமாரனும் சேரும்போது என்ன நடக்குதுன்னா, தேவ குமாரர்கள் வெளிப்படுகிறார்கள். அல்லேலூயா. சன் ஆஃப் ஏப்ரஹாம் பிளஸ் சன் ஆஃப் காட் ஈக்குவல் டு சன்ஸ் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் காட். அல்லேலூயா. இததான் சொல்றாரு, உன் சந்ததியை பெருக பண்ணு. அப்படின்னா என்ன? சந்ததின்றது இயேசு. இப்ப இயேசுவை தேவன் என்ன பண்ணிருக்காராம்? மல்டிப்ளை பண்ணிட்டாரு, பெருக செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. இயேசு மாம்சத்துல வந்தாருன்னு வைங்களேன், ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதனாலதான் அவரு இஸ்ரேல் பார்டரை தாண்டி எங்கேயுமே போல, மாம்சத்துல வந்துட்டார். வந்துட்டு அங்கேயே வாழ்ந்தார். அவங்க ஏத்துக்கல, மரித்தார், திருப்பி உயிர் தெழுந்தார். இன்னும் இஸ்ரேல்லையே இருக்காரு. இயேசு இஸ்ரேல் தேசத்துல ஒரு வீடு எடுத்திருக்காரா? எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இப்ப நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இங்கேயே எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு 25 பேர்னு வைங்களேன். என்னைக்குங்க 20 பேர் இருக்கோமா? இப்ப இங்கே 20 இயேசு ஆயிடுச்சு. சில பேருக்கு டவுட், என்னங்க நம்மள போய் இயேசுன்றாரு, இங்கே எத்தனை இயேசு ஆயிடுச்சு? இப்போ உலகம் புறம் பாருங்க, சந்ததியை பெருக பண்ணிட்டு சந்ததி யாருக்குள்ள அவரை வச்சிட்டாரு. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு சின்ன டம்ளர்ல காபி இருக்குன்னு வைங்க, அதை 2 யூஸ் அண்ட் த்ரோல ஊத்தலாம், கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தலாம். அதே இங்க குடங்குடமா இருக்குன்னு வைங்க காஃபி, அதை எடுத்து எப்படி ஊத்தணும்? 2 யூஸ் அண்ட் த்ரோ பத்துமா? அதனாலதான் சந்ததியாரை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு, அல்லேலூயா, அவங்களுக்குள்ள சந்ததியாகி இயேசுவை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வச்சுட்டாரு. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், பெருக்கம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம்ன்றது வேற, ஐஸ்வர்யம்ன்றது வேற. நம்ம ஐஸ்வர்யத்தை தான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கோம். ஐஸ்வர்யம்னா என்னது? நல்லா 4 வீடு, 4 காரு, எல்லாம். இதுக்கெல்லாம் பேர் என்னது? ஐஸ்வர்யம். இதுக்கு பேர் ஆசீர்வாதம் கிடையாது. இதுக்கு பேர் என்னது? ஐஸ்வர்யம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆசீர்வாதத்தை தேடினால் இந்த ஐஸ்வர்யம் தானா வந்துரும். அல்லேலூயா.
இந்த ஐஸ்வர்யத்தை தேடினா ஆசீர்வாதத்தை விட்டுருவோம். புரியுதா? அப்ப அதான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயேசுவை பிதாவாகிய தேவன் வைத்திருக்கார். இதுதான் பவுல் சொல்றான், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். எப்படி இந்த பலிபீடம், மோரியா மலை மேல இந்த பலிபீடம் இருக்குல்ல, இதுதான் இன்றைய சிலுவை. அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல. ஏன்னா இது ஒரு புது சிருஷ்டி பிறந்திருக்கு. நம்ம பழைய ஆளு இல்ல. பழைய தோல்விகள் இனிமேல இல்ல. பழைய தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி. அல்லேலூயா. அதுதான் பாருங்க, கம்யூனியன் அப்ப என்ன சொல்றோம்? இயேசு சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அல்லேலூயா. பாருங்க, இப்ப நம்ம செய்யறது ஒண்ணு இருக்கு, பிதா செய்திருக்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப இளையகுமாரன் இருக்கான், போய் பன்றி மேய்த்துக்கிட்டு இருக்கான். மேய்ச்சிட்டு திடீர்னு தகப்பனுடைய நினைவு வருது, உடனே வரான். இப்ப யோசிங்க, அவன் வந்துட்டு இருக்கான். தகப்பன் இங்க இருந்து என்ன பண்றாரு? தூரத்துல கண்டு ஓடி வராரு. இவன் இங்க இருந்து வரான், இவர் இங்கிட்டு இருந்து வராரு. இந்த இப்ப 2 பயணம் இருக்கா? இவர் வீட்டுல இருந்து இவன் வரைக்கும் வந்திருக்காரு, இவன் அந்த ஊர்ல இருந்து இவர்கிட்ட வரைக்கும் வந்திருக்கான். இந்த 2 பயணம் இருக்கு. இதுல எந்த பயணம் அவனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? அவனுக்கு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அவர் வந்தது தானே. அவர் வந்து தானே என்ன கொண்டு வராரு? வஸ்திரத்தை கொண்டு வராரு, மோதிரத்தை கொண்டு வராரு, பாதரட்சியை கொண்டு வராரு. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நம்முடைய கவனம், அவர் என்னிட்ட என்ன செஞ்சிருக்கிறாரு? அல்லேலூயா. அவர் எனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற அறிவு நமக்கு வர வேண்டும். அதுதான் மாற்றத்தை கொண்டு வரும். இவன் வரும்போது ஜெபத்தை ரெடி பண்ணிட்டு வந்தான். அந்த ஜெபத்துக்கா பதில் கொடுத்தார் அவரு. என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தான்? உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அதை கேட்டு பரவாயில்லையே, தாழ்மையான ஜெபமா இருக்கே. அடா அப்பா, அற்புதம். சிலர் ஜெபம் அப்படிதான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும். அந்த ஜெபத்தை அவர் கேட்டாரா? இல்ல. நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் அந்த கேட்டிருந்தாருன்னா என்ன சொல்லியிருக்கணும்? அவனை பார்த்து, சரி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லல. பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? நீ இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். அப்ப நம்முடைய முயற்சி மாற்றத்தை என்ன பண்ணல, கொண்டு வரலன்னா அதை போட்டு எதுக்கு மைண்ட்ல கொண்டு வரணும்? கிறிஸ்துக்குள் இருந்தாலும் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டி. புது சிருஷ்டி ஆக்குனது யாரு? அவர். அவருடைய செயல். அப்ப கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அறியதான் அந்த கிருபையை, அதுதான் கிருபைன்றோம். கிருபையை அறியதான் கிறிஸ்து நமக்குள்ளே வளருவார். இப்ப எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொன்னேன். எப்படி இருக்கிறாரு நான் சொல்லல. கிறிஸ்து எப்படி இருக்காரு? சில பேருக்குள்ள குழந்தையா இருக்கிறாரு. குழந்தை இயேசுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்ப அவர் என்ன ஆகணும்? என்ன பண்ணுவாரு? அவரு வளர்றாரு. இல்லையா? அவர் வளர்றாருன்னா இயேசு நல்லா தான் இருக்கிறாரு. நம்ம அந்த புது சிருஷ்டின்னு சொன்னேன்ல, பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சிச்சு. அந்த புது சிருஷ்டி என்ன ஆகணும்? இந்த புதிய மனுஷன் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அவன் வளர வளர இந்த புதிய மனுஷன் எப்படி இருக்கான்னா, இயேசுவை பிரதிபலிக்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப எப்படி இயேசுவ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப பாருங்க, இயேசுவை பூமிக்கு கொண்டு வரணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இயேசுக்கு வந்து இயேசுனா நிறைய பேர் நினைச்சுக்காங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர், பிறந்தாரு, வாழ்ந்தாரு, மரித்தாரு, போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. இயேசுக்கு 3 அடையாளம் இருக்கு. ஒன்று, வேதம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதினா ஆரம்பத்திலே கிடையாது. ஆதியிலே அப்படின்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அவர் தான் இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை யாரா இருந்தது? தேவனாய் இருந்தது. அப்ப அவர் தேவன். நம்பர் 1 அவர் என்னது? தேவன். வார்த்தையாகிய தேவன் அவர்.
நம்பர் 2 என்னன்னா தேவகுமாரன். நம்பர் 2 என்னது? தேவகுமாரன். அவரு தேவனாய் இருந்தவர் தேவ குமாரனாய் மாறினார். நம்பர் 3 ஒன்னு இருக்கு, அது என்னன்னா மனுஷன். அல்லேலூயா. லெவல பாருங்க, தேவன் யாராவது ஒரு சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கார். நம்பர் 1 அவருக்கு அது அவர் அடையாளம். நம்பர் 2 தேவ குமாரன், தேவனாய் இருந்தவர் தேவகுமாரனாய் மாறினார். நம்பர் 3 என்னன்னா சாதாரண மனிதன், தச்சன். இந்த 3 அடையாளமும் அவருக்கு இருக்கு. சரியா? அவர் ஏன் தேவனாய் இருந்தவர் தேவகுமாரனா மாறணும்? ஏங்க அது அவர்கிட்ட தானே கேட்கணுன்றீங்க. எங்கிட்ட கேட்டா எப்படி? என்ன குழம்புனா நாங்க சொல்லுவோம். தேவனாய் இருந்தவர் ஏன் தேவகுமாரனா மாறணும் அப்படின்னா, அங்க தேவகுமாரனா இருந்தவன் ஆதாம் விழுந்து போயிட்டான், பாவம் செய்து என்ன ஆயிட்டான், விழுந்து போயிட்டான். அவனை மீட்கிறதுக்கு அவன் இடத்துல வந்தாதான் அவன் சந்ததி என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். அதனால ஆபிரகாம் என்ற இந்த மனிதனை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவன் சந்ததியில எல்லாரையும் என்ன பண்றாரு, சூஸ் பண்ணி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளெல்லாம் சூஸ் பண்ணி ஆபிரகாமின் சந்ததியில நம்மளை கொண்டு வந்து சந்ததியாரா வச்சு நம்ம என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. சரியா? அப்ப தேவனாய் இருந்தவர் தேவகுமாரனாய் மாறினார். யோசிச்சு பாருங்க, அவர் தேவகுமாரன் நினைச்சீங்கன்னு வைங்க. ஆதாம் யாரு? அப்புறம் படைக்கப்பட்ட ஆதாமுக்கு தகப்பன் யாரு? தேவன் தானே. அப்ப ஆதாமும் தேவகுமாரன், இயேசுவும் தேவகுமாரனா? இல்ல இல்ல, இடிக்குதுல அங்க. அப்ப அவர் யாரு? இதனால சில பேர் சொல்லுவாங்க, நீங்க தாயை விட்டுட்டு மகனை போய் கும்பிடுறீங்க, தாயை கும்பிடணும். யாரு தாய்? எந்த தாய்? இயேசு அதனால சொன்னாரு, நீங்க என் வசனத்தை கேட்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் தகப்பன் சகோதரர் சகோதரிகள். அல்லேலூயா. இவர் ஆதியும் இல்லாதவர், அந்தமும், அல்பா ஒமேகா, துவக்கம் முடிவு. அல்லேலூயா. இப்ப அப்படி இருந்தவர் தேவகுமாரனாய் மாறுகிறார். மாறி பூமிக்கு வந்து எப்படி வரார்? பூமிக்கு விழுந்து போன மனுஷனுடைய சாயலிலே வருகிறார். விழாத ஆதாமின் சாயல்ல வரல. இயேசுக்கு பசி எடுத்துச்சு, தூங்கினாரு, சாப்பிட்டாரு, எல்லாம் செஞ்சாரு, மரித்தார். கடவுள் சாக முடியுமா? இயேசு மரித்தார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனிதனாக. இயேசு கடல் மேல நடந்தாரு, இதெல்லாம் இருக்குல்ல. மீனே இல்ல, மீன் வந்துச்சு நிறையா. இதெல்லாம் கடவுளா அற்புதம் செய்யல. அவரு கடவுளா அற்புதம் செய்யல, மனிதனா செஞ்சாரு. அல்லேலூயா. ஆதாம் விழுவதற்கு முன்பதாக ஆதாமுக்கு இந்த அதிகாரம்லாம் இருந்துச்சு. கடல் மேல சமுத்திரத்தை ஆண்டு கொள்ளலாம். என்ன அர்த்தம்? சமுத்திரத்தையும் அதில் உள்ள மச்சங்களையும் நீ என்ன பண்ணு, ஆண்டு கொள்ளு ஆதாமுக்கு சொன்னாரு. ஆதாம் தான் ஒரிஜினல் கிங், ராஜாவா இருந்தவன். விழுந்து போன கிங், ஃபாலன் கிங். அல்லேலூயா. அப்ப தேவகுமாரன்ற ஸ்தானத்தில் இருந்தவன் என்ன ஆயிட்டான்? விழுந்துட்டான். அவன் விழுந்த உடனே இப்ப தேவன் எப்படி இருப்பார்ன்ற அறிவு இல்லை அவனுக்கும். அதனாலதான் நம்மளா என்ன பண்ணிக்கிட்டோம், ஆளாளுக்கு ஒரு மதம். கிறிஸ்தவ மதமும் மதமா பார்த்தா அதனால பிரயோஜனமே கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு எடுத்துட்டா கிறிஸ்தவ மதத்துல ஒன்றும் இல்லை. அப்ப மதம் ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருப்பார் கடவுள். அதான் ஒவ்வொருத்தன்ட்ட போய் கேளுங்க. பல மதங்கள் இருக்கு. இந்தியாவில் 3 பிரதான மதங்கள் இருக்கு. உலகம் பூரா பாருங்க, ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் கடவுள் இப்படிதான் இருப்பார், இப்படிதான் இருப்பார்னா அப்ப எப்படியா இருப்பாரு? எப்படி தெரியும்? சில பேர் இது புரியாம போ கடவுளே இல்லடா போடா அப்படின்னு போயிட்டான். கடவுளே வேணாம்டா எனக்கு, போடா. அவர் எப்படி இருப்பாருன்னு ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றீங்க, எனக்கு வேணான்னு போயிட்டான். இது காரணம் என்னன்னா, மனுஷன் என்ன ஆயிட்டான்? விழுந்து போயிட்டான். அப்ப விழுந்து போன மனுஷன் கடவுளை தேடுறான். இதுக்கு பேர் தான் மதம். கடவுள் மனிதனை தேடி வருகிறார், அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. நீ என்னை தேட வேணாம், நானே உன்னை தேடி ஓ இடத்திலே வரேன். அல்லேலூயா. ஆதி தேவன், ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. சங்கீதம் 2 படிங்க, அதுல போட்டிருக்கு, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், திறக்க வைத்தேன்.
அங்கதான் இயேசு தேவகுமாரனாய் மாறுகிறார். அல்லேலூயா. தேவனாய் இருந்தவர் தேவ குமாரனாய் மாறுகிறார். அப்ப மாறி பூமிக்கு வருகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்காக மரிக்கிறார். இப்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப தேவகுமாரனாய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் தேவகுமாரர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு அதுதான். அல்லேலூயா. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அனாதி தேவனாய் இருந்தவர் சாதாரண மனிதனாய் பூமிக்கு வந்து அசாதாரணமான காரியங்களை சாதாரண மனிதனாய் செய்தார். அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா, சாதாரண மனிதர்களாய் இருந்த நம்மை அசாதாரணமான தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் தேவபுத்திரராய் மாற்றி நமக்கு பெருக்கத்தையும் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். இதுதான் என்னது? சுவிசேஷம். அனாதி தேவன் எந்த அளவுக்கு சாதாரண மனிதனாய் மாறினார் என்பது உண்மையோ, அதே போல சாதாரண மனிதர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரின் மூலமாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதின் மூலமாய் அசாதாரணமான தேவ சாயலை பெற்று உன்னதங்களிலே, எபேசியர் 2:6-7 சொல்லுகிறது, உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார செய்தார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பழைய ஆளு அவுட்டு, புதிய ஆளு என்டர். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அல்லேலூயா. பழைய ஆள் பேர் இல்ல. எதுல இல்ல? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வில்லுல இல்ல. வில்லுனா என்ன? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தெரியுதா? யாருக்காவது தெரியுமா? உயில். உயில். உயில்ல நம்ம பழைய மனுஷன் பேர் இல்ல. அது நம்ம தாத்தா பாட்டி யாராவது ஏதாவது சொத்து வாங்கியிருந்தாங்கன்னா அதுல இருக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல அந்த உயில்ல புது சிருஷ்டியின் பெயர் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்துல எங்க இருக்கிறோம் நம்ம? உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சந்ததினா இயேசுன்னு சொன்னேன். சந்ததி சுதந்தரிப்பார்களா? சந்ததியார் சுதந்தரிப்பார்களா? யார் சுதந்திர விதம் யாருக்கு இருக்கு? சந்ததி யாருக்கு இருக்கு? சந்ததிக்கு. அப்ப இயேசு அதனாலதான் இயேசு 33 வருஷம் மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இயேசு அதனாலதான் இன்னும் பூமியில இல்ல. எப்ப வருவார் தெரியுமா? இந்த சந்ததி யார் எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும். இப்ப நம்ம போய் சொல்லணும், நான் செய்யறதெல்லாம் எனக்கு வாய்க்குதுங்க, 100% எனக்கு சக்சஸ். அல்லேலூயா. எனக்கு மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறான். இதுதான் சத்துருக்களின் வாசல்களை மேற்கொள்றது. அல்லேலூயா. அந்த லெவலுக்கு நம்ம வரணும். அதுக்கு தான் வார்த்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். ஏன்னா இந்த புதிய மனுஷனை வளர்க்கிறது என்னது? சத்திய வார்த்தை மட்டுமே. கடையில போய் வாங்க முடியாது, இலவசம் இது. அல்லேலூயா. சத்தியத்தை போய் கடையில வாங்க முடியாது. சத்தியத்தை கேட்கறதுனால என்ன ஆகுது? உள்ளான மனுஷன் என்ன ஆகிறான்? வளர்றான். புதிய மனுஷன் என்ன ஆகுறான்? வளர்றான். அல்லேலூயா. அப்ப இதுதான் பவுலும் சொல்றாரு கலாத்தியர்ல. மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்தபடி 9வது வசனம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. 13வது வசனம்,
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நமக்காக என்னன்னா கிறிஸ்து சாபமாயிட்டாரு. அல்லேலூயா. பலிபீடத்துல கட்டப்பட்டது உண்மை, ஈசாக்கு பலிபீடத்துல கட்டப்பட்டதுதான். ஆனா சிந்தப்பட்ட ரத்தம் யாருடைய ரத்தம்? அல்லேலூயா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அதுதான் கிறிஸ்து. அதான் இதுல போட்டிருக்கு 14 வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிட்டு. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எதனாலதான் வருது? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறது மூலமாய் கிறிஸ்து என்னிலே பெருகுகிறார். அல்லேலூயா. குழந்தை இயேசுவாய் இல்ல, கிரியை செய்கிற இயேசுவாய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. கிரியை செய்கிற இயேசுவாய் மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாய் எனக்குள்ளே வெளிப்படுகிறார். வெளிப்படும் போது என்ன நடக்குதுன்னா, உள்ள இருக்கிறது வெளியில வருது. அல்லேலூயா. மறுரூப மலையில இயேசு போனார்ல, அவருடைய முகம் சூரியனை போல, வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாற்று. எப்ப? நைட் டைம் இருட்டில் ஜெபம் பண்றார் இயேசு. அந்த காலத்தில் என்ன வெளிச்சம் இருந்திருக்குமோ தெரியாது. மலை மேலே ஒதுக்குப்புறமா ஒரு இடம், ஊருக்கு வெளியில ஒரு மலை மேலே போய் ஏறி ஜெபம் பண்றாரு. 3 சீடர்கள் கூட இருக்கிறாங்க. எது வெள்ளையாகுது? வஸ்திரம். இந்த வெண்மையெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த பிரகாசம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வந்திருக்கு? இதுதான் அவருடைய ஒரிஜினல் டோன். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, அவர் தேவன், அனாதி தேவன், தேவகுமாரன், மனுஷன். ஆதாம் விழுவதற்கு முன்பாக இப்படிதான் இருந்தான். அதனாலதான் அவன் வஸ்திரம் அணியாதிருந்தும் நிர்வாணிகள் என்று அறியாது இருந்தார்கள். காரணம் என்னன்னா, அந்த மகிமையின் ஒளி அவர்கள் மேல இருந்தது. அதனால ஆதாமின் சரீரத்துல வியாதி. புரியுதா? இப்ப உங்களுக்கு வியாதிக்கான மருந்து எங்க இருக்கு பாருங்க இப்ப. அதனால அவன் சரீரத்தில் என்ன இல்ல? வியாதி இல்ல. யாருடைய சரீரத்துல? ஆதாமின் சரீரத்துல வியாதி இல்ல. எப்ப வியாதிலாம் வந்துச்சு? அந்த மகிமை போனவனே வந்துச்சு. இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காட்டுறாரு. வனாந்தரத்தில் நடந்து வராங்க. அவருடைய வஸ்திரம் என்ன ஆலயம்? சொல்லுங்க. பழமை ஆலயம். பாதரட்சை என்ன ஆலயம்? தேய்ந்து போலையாம். அது எந்த செருப்புன்னு பார்த்து வாங்கணும். செருப்புல இல்ல. அற்புதம். அற்புதம் எங்க இருக்கு? கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அல்லேலூயா. அப்ப அதுதான் இங்க வெளிப்படுறது. என்னன்னா, உள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படும் போது அது ஒரு லெவல். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோம், இயேசு உள்ள பிறந்துட்டாரு. இன்னும் இயேசு பிறந்த மாதிரியே இருந்தா அதனால பிரயோஜனம்? குழந்தை இயேசுவா உள்ள இருந்தாருன்னா அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவோட பிரயோஜனம் நமக்கு வருமா? நன்மை வருமா? வராது. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் அறிய இந்த கிருபையை அறியணும். அதாவது டிஸ்டன்ஸ் கவர்டு பை காட். அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சோன்றது ரெண்டாவது. அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்ன்றதை அறிந்து முடிக்கிறதுக்கே நமக்கு ஆயுள் போதாது. அல்லேலூயா. அதை அறிய 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 நமக்கு உள்ளான மனுஷன்ல பலப்படுறோம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்றாரு. அல்லேலூயா. மலை மேல பாருங்க, ஈசாக்கு இருக்கிறான். அவங்க அப்பா கிட்டே போயிருக்க மாட்டான் இல்லையா? கத்திய ஓங்கினவர் இருந்தாலும் பக்கத்திலே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாதுன்னு தள்ளியே இருந்திருப்பான். ஆனா அங்க பார்த்தா அவன் அதுக்கு தள்ளி நிற்கிறதுக்கான தேவை இல்லை. ஏன்னா அவனுக்கு பதில ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு? பலியாகி விட்டது. இப்போ இன்று நம்மளை அப்படிதான் வச்சிருக்கிறாரு. தகுதிப்படுத்தினது என்ன? இயேசுவின் ரத்தம். சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ற அந்த உயிலிலே நம்மை இணைத்து விட்டது. ஹல்லேலூயா. நமக்கு அந்த உயில் தெரியாது, நமக்கு ஆபிரகாமை தெரியாது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு மட்டும்தான். ஆனா அது போதும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. அந்த சந்ததியார் என்ன பண்ணுவாங்கன்னா சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம்.
பொழுதும் இந்த திருவிருந்தில் நம்ம பங்கு பெற போகிறோம். முன்பாக வந்து இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதாவது இந்த கம்யூனியன் வந்து பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது இருக்கு. ஏன் அப்படின்னா, இயேசு எல்லாருக்கும் தெரியும். இயேசுவே தெரியாத, யாரும் தெரியாதவன் இந்த பூமியிலே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தையும் அவரை ஒரு மாதிரி பார்க்குறோம். நம்ம அவர் எப்படி பார்க்குறோம்? அவர் எனக்காக பிற்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். என் தண்டனையை அவர் எடுத்துட்டாரு. அப்போ எனக்கு எதுக்கு வியாதி, எனக்கு எதுக்கு வறுமை, எனக்கு எதுக்கு கடன், எனக்கு எதுக்கு தோல்வி, எனக்கு எதுக்கு, என் வாழ்க்கையில் எதுக்கு புயல்? தேவையில்லை. எனக்கு பதில் சப்ஸ்டிடியூஷன், சிலுவை. அதனால தான் சொன்னார் இயேசு, அனுதினம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏன்னா சிலுவையில் தான் என்ன நடக்குன்னா சப்ஸ்டிடியூஷன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்ப அந்த வல்லமை உள்ள இருந்து, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும் போது சரீரத்தை அது பாதிக்குது. மைண்டை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது, நம்முடைய மைண்டை ஆட்கொள்ளுது. கிறிஸ்துவின் போதனை, கிறிஸ்துவை பற்றின போதனை நம்முடைய மைண்டை பிடிக்குது, நம்முடைய மைண்டை ரினியூ பண்ணுது, புதிதாக்குது. அப்படியே அடுத்து எங்கே வருது தெரியுமா? நெக்ஸ்ட் ஸ்டாப் சரீரம் தான். உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் வெளியே. அதான் போன வாரம் நாகமான் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆவியானவர் அப்படியே இணைப்பார். போன வாரம் செய்தியோடு இணைக்கிறார் பாருங்க. போன வாரம் நாகமானை பார்த்தோம். நாகமான் முழுகி தண்ணியில் 7வது தடவை எழும்பும்போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறினது. ஃபுல் சேஞ்ச், கம்ப்ளீட் சேஞ்ச், கம்ப்ளீட் சேஞ்ச். இப்போ இன்று நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதைத்தான் செய்கிறார். நம்முடைய சரீரத்தில் முழுமையான ஒரு மாற்றம். சரீரம் வரைக்கும் வரணும் ரட்சிப்பு. உள்ள இருக்கிறது மட்டும் இல்லை, சரீரத்துக்கு ரட்சிப்பு வரணும். சரீரத்தில் என்னென்ன வியாதி இருக்கு எல்லாம் போகணும். சரீரத்தோடு நிற்க கூடாது, அடுத்த சூழ்நிலையில வரணும். இவன் வந்தாலே வெற்றி தான்யா, நம்மளை பத்தி சொல்லணும். இவர் முகத்தை பார்த்தாலே அந்த நாள் வெற்றி அடைஞ்சிருது. சும்மா வந்தாரு, பேசினாரு, பாருங்க எனக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு மக்கள் நம்மளை பத்தி சொல்லுவாங்க. அதுதான் ரட்சிப்பு. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன நினைச்சீங்க? வெறும் ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது இல்லை, கூட இருக்கிறவன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறான். தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படிதான் கர்த்தர் இன்று நம்மை வைக்கிறார், அப்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் என்ன பண்ண போறோம்? அவரை நினைவு கூற போறோம். நான் அல்ல, நான்றதே இல்லை, அதுக்கே வேலையே இல்லை. புதிய ஏற்பாட்டில் நான்றதுக்கே வேலை இல்லை. கிறிஸ்து என்னில் இருக்கிறார். எனவே அவர் மூலமாய், அதான் சொல்றது, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் திறமைன்னு சொல்லல, உங்கள் விசுவாசம். உங்க ஞானம் சொல்லல, உங்க பணபலம் சொல்லல, உங்க பேக்ரவுண்டுன்னு சொல்லல, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா அந்த விசுவாசத்தினாலதான் கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. கிறிஸ்து தான் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். ஏன்னா உலகத்திலே, வரலாற்றிலே ஒரு மனிதன் மரணத்தை ஜெயித்தது ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்கிறார். வேற யாவனும் ஜெயிச்சது இல்லை, ஜெயிக்கவும் முடியாது. மரணத்தை ஜெயித்த ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு இருக்கிற போது படியால் நீங்களும் ஜெயம் கொள்ளுவீர்கள். இடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றாரு, நீங்களும் ஜெயம் கொள்ளுவீர்கள் என்றாரு. அவரை பார்க்க அவரை பிரதிபலிக்கிறோம். நம்மளை பார்க்க நம்ம ஆதாம தான் பிரதிபலிப்போம். ஆதாம் விழுந்து போயிட்டான். விழாம இருந்தா பரவாயில்ல, ஏதாவது கிடைக்கும். அவன் விழுந்து போயிட்டான், அவனே ஒன்றும் இல்லாம இருக்கான். நம்மளை நான் ஏன்ட்ட என்ன இருக்கு, ஏன்ட்ட என்ன திறமை இருக்கு, ஏன்ட்ட தான் ஞானம் இருக்கு இல்லை. திருவிருந்துக்கு வரும்போது நான் இல்லை, ஐ ஃபர்கெட் மை
I forget me. என்னை முழுவதுமாய் நான் மறந்து என்னிலே மறைந்திருக்கிற இயேசுவை அறிந்து அந்த இயேசுவை வெளியே கொண்டு வந்து அந்த இயேசுவை பிரதிபலிக்க விட்டு இயேசுவை வெளிப்படச் செய்து போற இடத்திலெல்லாம் நான் ஜெயத்தை காண்கிறேன். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அது ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம், கூட்டலின் ஆசீர்வாதம் அல்ல. 3 கூட்டினீங்கன்னா 6 தான் வரும். 3 பெருக்கிறீங்கன்னா 9 வரும். அப்படியே ஒரு பெரிய நம்பரை போட்டு பாருங்க. கூட்டுறதை விட 200 கூட்டினீங்கன்னா 400, பெருக்கிறீங்கன்னா எவ்வளோ வரும்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெருக்கத்தின் ஆசீர்வாதம். இட் வில் இன்க்ரீஸ். பழைய ஏற்பாடு கூட்டலின் ஆசீர்வாதம். 2 மடங்கு போ, அவன் 7 உனக்கு 14 போ. யோபு எல்லாத்தையும் இழந்தியா அந்த 2 மடங்கு வச்சுக்க. புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடு அன்லிமிட்டெட் ஃபேவர். அளவில்லாமல் இயேசுவை, நஸ்ரேனா இயேசுவை தேவன் அளவில்லாமல் அபிஷேகித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த திருவிருந்தில் என்ன நினைவு கூர்றோம்? இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த இயேசுவை குறித்த தியானத்தினால் எனக்கு வருகிறது. என் வாழ்க்கையில் அது பெருகுகிறது. இந்த விசுவாசத்தோட இந்த அப்பத்தை புசிப்போம், இந்த ரசத்தை பானம் பண்ணுவோம். இயேசு சொன்னார், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். நம்ம அவராலே பிழைக்கிறோம். அவர் நமக்குள் பிழைத்திருக்கிறதினால் நாம் பிழைக்கிறோம். அவர் நமக்குள் எப்படி பிழைத்திருக்கிறாரோ அப்படியாய் நாம் பிழைக்கிறோம். அதான் வேதம் சொல்லுது, உன் ஆத்மா வாழ்றது போல் எல்லாற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஏன்னா உள்ளான மனுஷன்ல எப்படி நாம் இருக்கிறோமோ அது வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். சீக் ye first the kingdom of God. ஏன்னா இதுதான் நீ தேடணும். இதை தேடிட்டேனா வேற எதையும் நீ தேடவே வேணாம், எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது பெருக்கத்தின் ஆசீர்வாதம். நீ இதை போய் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 1+1+1 ஒன்று வாங்கியிருக்கேன், இன்னொன்று வாங்கியிருக்கேன், இன்னொன்று வாங்கி கூட்ட தேவையில்லை. அது பெருகும், அது பெருகும், தானாய் உன்னை சேரும். பெருக்கத்தின் ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நேரத்திலும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை கொண்டு நீர்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்று எங்களுடையதாக இருக்கிறது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பெருக போகிறோம், எல்லைகளை சுதந்திரிக்க போகிறோம், புதிய எல்லைகளை சுதந்திரிக்க போகிறோம். நீங்க ஜெயக்கொடியை ஏற்றுகிற தேவன், ஜெயக்கொடியை ஏற்றி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, நன்றி. எல்லா எல்லைகளிலும் ஜெயத்தை தர்றீங்க. சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்க செய்றீங்க. எல்லைகள் பெரிதாகிறது, எல்லைகள் புதிதாகிறது என்றால் எங்களை நீர் புதிதாக்கி இருக்கிறீர். இந்த புதிய அறிவிலே நாங்கள் வளர நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்முடைய பிரசன்னத்தில் காணப்பட அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர விதத்தின் மாதமாய் இருக்கிறதற்காக நன்றி. ஒரு ஜெயத்தின் மேற்கொள்ளுகிற மாதமா இந்த மாதம் இருக்கிறது, இந்த வாரம் இருக்கிறது. உங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.